கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக அதிகாரம் தொடர்பாக நாங்கள் தியானித்து வருகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதிகாரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ற தலைப்பில் நேற்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தோம். நோய்களை குணமாக்கும் அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இதனால் மார்க்கு 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வியாதிகளை குணமாக்க, பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரமுடையவர்களாயிருக்க அவர்களை ஏற்படுத்தினார். ஆமென். பிசாசுகளை துரத்துகிற அதிகாரமுடையவர்களாய் அவர்களை ஏற்படுத்தினார் வேதம் சொல்லுகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் செய்த கிரியைகளை நாம் செய்யவும், அதை பார்க்கிற பெரிய கிரியைகளை செய்யும்படியாய் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். இதற்காக பிசாசுகளை, சகல பிசாசுகளை துரத்துகிற அதிகாரமுடையவர்களை நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் பெற்றிருக்கிறோம். எப்படிப்பட்ட பிசாசு கட்டுகளில், எப்படிப்பட்ட பிசாசு நலக்கழிவுல இருக்கிறவர்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை விடுவிக்க, அவர்களை கட்டவிழ்க்க, அவர்களை குணமாக்குற அதிகாரத்தை நமக்கு கொடுத்து நம்மளை அதுக்காகவே ஏற்படுத்தியிருக்கிறார். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 17வது அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம். அங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வந்து தன்னுடைய 14வது வசனத்திலிருந்து நாங்க பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, அவள் தன்னுடைய பிள்ளை மகனை தன்னுடைய அங்கே பார்க்குறோம். ஆண்டவரே வந்து சொல்லுகிறார் 15வது வருஷத்துல, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர யோகியாகி கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உங்களுடைய சீஷர்களை கொண்டு வந்தேன், அவர்களை சுத்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு சொல்லி இயேசு விசுவாசம் இல்லாத மாறுபாடல் சந்ததியை எதுவரைக்கும் இருப்பேன்னு சொல்லி குணமாக்குறார், அவனை விடுவிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதுதான். விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததியா நாம் இருக்கக்கூடாது. அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய நாமத்தினால பிசாசு கட்டுகளில் உள்ள யாவரையும், பிசாசுடைய அடிமத்திலிருக்கிற யாவரையும் விடுதலையாக்கிற, கட்டவிழ்க்கிற, குணமாக்குற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் அதை பயன்படுத்தி ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படியாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6வது அதிகாரத்திலே 11வது வசனம் 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிடம் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் தேவனுடைய சர்வாதிபத்தியத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தோட நாம பிசாசை விரட்டுவதற்கு, அவனை திரட்டி ஓட வைக்கிறதுக்கு நாம கர்த்தருடைய வல்லமையில மனிதனமும் பலப்படணும். கர்த்தர்ல பலப்படணும், அவருடைய வல்லமையில நம்ம பலப்படணும். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நீங்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளணும். இந்த 3 காரியங்களை நம்ம செய்வோமாயிருந்தா எப்படிப்பட்ட பிசாசு கட்டளைகளை விடுதலையாக்க முடியும். ஆமென். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம்மள ஒவ்வொருக்கு தந்தருள்வாராக. God bless you all.